ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப் சாப்பாடு எடுத்திருக்கேன். அதாவது சாதாரண ரைஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாதம் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் மாதிரி 2 நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 நீல பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் இந்த நெல்லிக்காவை சேர்த்துடலாம். இந்த இஞ்சி துண்டையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வரணும். நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இருக்கட்டும். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பும் நிலக்கடலை பருப்பும் சேர்த்துறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துடலாம். சிம்மில் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை. பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூளி சேர்த்துறோம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு கருகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம இது சாதத்துக்கு தேவையான உப்பையும் இதுலேயே சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் சாதத்தை சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். மெதுவாக கலந்து விட்டுருங்க. உங்களுடைய புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நெல்லிக்காயினுடைய அளவை கூட்டிக்கோங்க. கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி காரமும் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை தூவிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி அதை கொடுத்து விடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸோ அல்லது உருளைக்கிழங்கு ஃப்ரையோ வச்சு கொடுத்தீங்கன்னா
எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வந்து வேலை மிச்சம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.